பாஜக மற்றும் அதிமுக அரசுகளால் சிறுபான்மை மக்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பு மக்களும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக சிறுபான்மை நல உரிமை பிரிவு சார்பில் டாக்டர் மஸ்தான் ஏற்பாட்டில் நல்லாட்சி மலர்ந்திட இதயங்களை இணைப்போம் என்னும் தலைப்பில் சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வேறு நம்பிக்கைகள் இருந்தாலும் அனைவரும் தமிழர்கள் என தெரிவித்தார். நல்லாட்சி மலர்ந்திடக்கூடாது என மக்களை பிரிக்கும் செயல்கள் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டிய ஸ்டாலின் இன்னும் 4 மாதங்களில் நல்லாட்சி மலர்ந்து மக்களுக்கான நம்பிக்கை பிறக்கும் என தெரிவித்தார். நான் உங்களையெல்லாம் மிகுந்த பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, அதிகம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே தான் ஒரு முடிவெடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. முடிவெடுத்துட்டு வந்திருக்கிறவங்கள்ட்ட இப்படி ஒரு முடிவெடுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மேடையில் இருக்கக்கூடிய எங்களையெல்லாம் விட உங்களுக்கு தான் இப்போ அதிகமான நம்பிக்கை இருக்குது. இந்த ஆட்சியை மாற்றணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எதிர்க்கட்சியாக இருந்தபோது சிறுபான்மையினருக்கான குரல் கொடுத்த திமுக ஆளும் கட்சியாக இருந்தபோது சிறுபான்மை மக்களுக்காக கொண்டு வந்த திட்டங்களை ஸ்டாலின் பட்டியலிட்டார். மத்திய அரசின் கண்மூடித்தனமான இஸ்லாமிய விரோத சட்டங்களை ஆதரிக்கும் அதிமுகவிற்கு சிறுபான்மை மக்கள் குறித்து பேச என்ன தகுதி உள்ளது என்று அவர் கேள்வி எழுப்பினார். இந்த கூட்டத்தில் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்க தலைவர் எனிகோ இருதயராஜ், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் பங்கேற்று பேசினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.